இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்களுக்கு எங்க போனாலும் லோன் ரிஜெக்ட் ஆகுதா? அப்ப அந்த கோ அப்ளிகேஷனை பிடிச்சுக்கோங்க. ஸோ இந்த கோ அப்ளிகேஷன் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஸோ உங்களுக்கு கூட அவங்க ரொம்ப உதவியா இருப்பாங்க. ஸோ இந்த கோ அப்ளிகேஷன் என்னங்க? இந்த கோ அப்ளிகேஷன் எதுக்கு உதவுது? நம்ம யாரை போய் பார்க்கணும்? அந்த கோ அப்ளிகேஷன் அப்படின்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஸோ அப்படின்ற எல்லாவற்றையும், ஒருவேளை நீங்க கோ அப்ளிகேஷனுக்கு சைன் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சைன் போட ஆள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப உதவிகரமா இருக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் இல்லை, ஸோ உங்களுக்கு பெருசாக வந்துட்டு வருமானம் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் ஸோ இந்த கோ அப்ளிகேஷன் அப்படின்றவங்க வந்துட்டு ஸோ உங்களுக்கு நீடடாக இருப்பாங்க. ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் போயிட்டு, இல்லை சார் உங்களுக்கு யாராவது கோ அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்க, அவங்கள வந்துட்டு சைன் போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ். ஸோ இது எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஓகே, ஏன்னா இது ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் சொல்லியே ஆகணும். சரிங்க, கோ அப்ளிகேஷன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளே அதாவது ஏன்னா தன் தலையிலேயே மண்ணவரி போட்டுக்கிற மாதிரி நம்மளாம் என்னமா பண்ணுறோம்? ஸோ நிறைய அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி நம்மளுடைய சிபில் ஸ்கோரை பாதிப்படைய வச்சிடறோம். ஸோ சிபில் ஸ்கோர் பாதிப்படைகிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு லோன் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க, நமக்கு லோன் தரவே மாட்டாங்க. ஏன்னா சிபில் ஸ்கோர் பாதிப்படையுதுன்னா என்னப்பா இவ்வளோ என்கொயரி பண்ணியிருக்காரு, இவ்வளோ குட்டி லோன்லாம் எடுத்து கட்டாமல் விட்டுருக்காரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சின்ன லோன் கட்டாமல் விட்டால் நமக்கு ஒன்றும் ஆகாதான்னு சொல்லி. நான் அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன், அதை கேளுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸ்மால் லோன், அதாவது பேமெண்ட் பண்ண முடியலனா உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஸ்மால் லோனு கீழே வந்துட்டு டைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி பேசுகிறேன். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு கூட அதை பற்றி வந்துட்டு பேசுகிறேன். சின்ன லோன்லாம் கட்டலினா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய லோன் எடுத்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கட்டாமல் விட்டுறாங்க. ஏன்னா எனக்கு தொடர்ந்து வரக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுங்களா, ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்க, அது காலேஜ் முடிக்கக்கூடிய ஃபைனல் இயர் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சில அப்ளிகேஷன்லாம் பாக்கெட்லி பாக்கெட் இந்த மாதிரிலாம் ஒரு அப்ளிகேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுலலாம் போயிட்டு ஏன்னா ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வச்சு அதில் நீங்கள் ஈஸியாக லோன் எடுத்துடலாம். ப்ரூஃப் எதுவும் தேவையில்ல, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு ஃபோட்டோ இருந்ததுன்னா போதும், கேஒய்சி ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் லோன் எடுத்துடலாம். என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் அவங்க ஏதாவது ஒரு தேவைக்கோ இல்லை பசங்க கூட வெளியில் போகிறதுக்கோ லோன் எடுத்துறாங்க. அப்படி எடுத்துட்டு அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அதை அப்படியே விட்டுறாங்க. அடுத்தது அவங்க ஆஃப்டர் தட் ஒரு 2.5 இயர் கழிச்சு அதை பார்க்கும்பொழுது அது 25,000 30,000 இருக்கு, எடுத்தது 4,000 தான். ஸோ இப்படி தான் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகும் பொழுது தான் ஸோ 4,000 பெரிய விஷயம் அப்படின்றது தெரியும். இதுலங்க 25,000 நம்ம திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க நான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேங்க, இல்லை வேற ஏதாவது கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது லைஃப் லாங் அதில் இருக்கு. ஸோ சின்ன லோனுக்குலாம் உங்களுக்கு கோ அப்ளிகேஷன் அப்படின்றது உள்ள வரமாட்டாங்க. ஸோ இன்னொரு ரீசன் சொல்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் உண்மை, அதாவது எனக்கு நடந்தது சொல்கிறேன். நான் கார் லோன் அப்ளை பண்ண போயிருந்தேன். அவங்க கேட்கக்கூடிய சிபில் ஸ்கோர் அப்படின்றது என்கிட்ட இருந்துச்சு. ஸோ 730 above 735 above அப்படின்றது என்கிட்ட இருந்துச்சு. பட் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது இல்லைன்றதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கோ அப்ளிகேஷன் தேவை. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, இதில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எந்த லோனும் பெண்டிங்கில் வச்சிருக்கல, பட் ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பாஸ்ட்டில் நீங்கள் பெண்டிங்கில் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு கோ அப்ளிகேஷன் தேவை. அந்த கோ அப்ளிகேஷன்காரங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும், இல்லை அவங்க நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை அவங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னுடைய மனைவி அவங்களுடைய வந்துட்டு அப்ளிகேஷன் கோ அப்ளிகேஷன் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கோ அப்ளிகேஷன் அப்படின்றவங்க யார்? இப்போது நான் கார் லோன் வாங்கிட்டேன். இன்கேஸ் நான் அந்த கார் லோனை கட்டாமல் விட்டேன்னா என்னுடைய சிபில் ஸ்கோரில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுமோ அது எல்லாமே கோ அப்ளிகேஷன் யார் சைன் போட்டிருக்காங்க, அவங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாம் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். அதாவது எப்பா எங்கள் வீட்டுக்காரமாவுடைய சம்மதம், நான் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன், இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்னன்னா, என் வீட்டுக்காரர் கட்டலாம் நான் கட்டுறாங்க, அதுக்கு நான் கேரண்டி கொடுங்க, நான் கழுத்து போகிறேன். அதுதான் அந்த அளவுக்கு பவர் வாய்ந்தது தான் கோ அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே என்னன்னா, மச்சான் ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டுறேன், உன் ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கொடுறா, ஸோ ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டுறா ப்ளீஸ்ரா, எனக்கு அந்த லோன் அப்போ தாண்டா வரும், யாராவது தெரிஞ்சவங்க சைன் போட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கையெழுத்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் கையெழுத்து போட்ட உடனே அந்த லோன் உங்களுது. அந்த லோனு பேங்கை பொறுத்த வரைக்கும், ஃபினான்ஷியல் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காசு அப்படியே உங்கள் 2 பேர் கையிலையும் ஒப்படைச்ச மாதிரி, இதில் ஒரு 1 லட்சம் இதில் ஒரு 1 லட்சம் இப்படி ஒப்படைச்ச மாதிரி ஆக மொத்தம் 2 லட்சம். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டே நீங்கள் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறதும், இல்லை நீங்கள் 1 லட்சம் உங்கள் ஃப்ரெண்டு 1 லட்சம் வாங்குறதும் அது உங்களுடைய விருப்பம் தான்.
பட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒரே ஆளை தான் பார்க்கும். ஸோ நீங்கள் கட்டலினா நீங்கள் கட்டணும், நீங்கள் கட்டல நீங்கள் கட்டணும். ஸோ ஆல்ரெடி இவர் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் பேங்க் என்ன செய்யுதுன்னா கோ அப்ளிகேஷனை கூட்டு வா அப்படிங்குது. கோ அப்ளிகேஷன் எதுக்கு? சும்மா ஜஸ்ட் சைன் போடுறதுக்கெல்லாம் கிடையாது. இல்லை வந்துட்டு நம்ம போய் தாங்க கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாய் வார்த்தையாக சொல்கிறது கிடையாது. நீங்கள் என்னைக்கு உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ உங்களுடைய வந்துட்டு வேறு ஏதாவது கரண்ட் ப்ரூஃபோட வந்துட்டு கரண்ட் அட்ரஸ் அப்படின்றது, கரண்ட் இபி பில்லோடைய டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஃபார்ம் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் டகரன்னு கையெழுத்து போகிறீங்களோ, அதாவது ரஜினி மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படி போடுறீங்களோ அன்னைக்கு சோழி முடிஞ்சிச்சு. கோ அப்ளிகேஷன் அது உங்களுது தான் அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ கோ அப்ளிகேஷன் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். எப்படி தேடலாம்? மேக்ஸிமம் கோ அப்ளிகேஷன் அப்படின்றவங்க வந்துட்டு உங்கள் ரிலேட்டிவ் அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட கேட்பாங்க. பட் அவங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். அவங்க பேரை போட்டு எடுத்து கொடுத்தா நீங்கள் கரெக்டாக கட்டிடுங்க. பேங்க் அப்படி தான் இருக்கும். அவங்க பேரை போட்டு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், நீங்கள் கரெக்டாக கட்டிடுங்க. ஆனால் நீங்கள் கட்டலிங்கன்னா அவருக்கு தான் நாங்கள் வந்து கேள்வி கேட்போம். உங்களை முதல்ல யாரும் வந்துட்டு மெயினோ அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ நான் மெயின்னா என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வி கேட்டு நான் எந்த ரெஸ்பான்சிபிளாக சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மாக்கு ஃபோன் அடிப்பாங்க. மேடம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு லோன் எடுத்திருந்தார் இல்லைங்களா, அது கட்டல, ஃபோன் போட்டாலும் எடுக்கல, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் அந்த பணத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தானே கோ அப்ளிகேஷன் சைன் போட்டிருக்கீங்க, ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நான் இருந்தாலும் என்கிட்ட கேட்பாங்க, நான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் ஸோ அங்கே வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இது ஈவன் எப்படியா இருந்தாலும் வந்துட்டு அவங்க அங்கே தான் கேட்பாங்க. அது உங்களுடைய ஃப்ரெண்டு போட்டாலும் சரி, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் போட்டாலும் சரி, அவனை நானும் எதிரிடா அப்போ போட்டாலும் சரி உங்களை தான் வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி நீங்கள் தான். 2 பேரும் தான் வரீங்க, ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர், அவ்வளோதான். பட் கோ அப்ளிகேஷன் அவர் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, ஆல்ரெடி இவர் தான் கட்டிட்டு இருக்காருல, அது எந்த விஷயம் கிடையாது. ஸோ அப்போ அவர் இல்லைனா இவர் இந்த மாதிரி வந்துட்டு வரும். அதனால கோ அப்ளிகேஷன் சைன் போறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போடுங்க. நம்ம கட்டணுன்ற ஒரு முடிவு இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நம்பிக்கை இருக்கே, நல்லா கட்டிடுவாருப்பா அவர், ஓகே அவர்லாம் தங்கமான மனுஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். யோசிச்சுட்டு வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாங்கன்னா அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேட்குறாங்க, போடலாமா வேணாமா அப்படின்றது. சரி, இப்போ நான் போட்டுட்டேன், கோ அப்ளிகேஷன் சைன் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் போட்டேன், அவன் பணத்துக்கு ஓடிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல லீகல் அட்வைஸரை பார்த்து அவர் மூலியமாக தான் நீங்கள் கேட்கணும். தயவு செஞ்சு நீங்கள் போய் கேட்டால் நம்மளுக்கு மேலே பழி தூக்கி போட்டுருவாங்களோ, இல்லை நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரி விடாதீங்க, லிபரலாக விடாதீங்க. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம், பெரிய ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் போய் பண்ணுறதுலாம் சின்ன ப்ராசஸ் தான், நீங்கள் போனாலே அவங்க என்னென்னு பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிவியர் அப்படின்றதுக்குள்ளே போயிடும். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து அணுகிறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் அந்த யார் கோ அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து என்னை வந்து கேட்டுட்டு இருக்காங்க, உன்னால் இன்னைக்கு முடியலனாலும் கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. ஏன்னா அவங்கள வந்து முழுமையாக கட்டாமல் விட்டுறாதுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஏன்னா நான் பார்த்துருக்கேன். முழுமையாக கட்டாமல் விட்டிங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஓகே அவன் தான் இந்த மாதம் கட்டிட்டான்ல அப்படின்ற மாதிரி போயிடும். நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க. நான் வேணா வந்துட்டு ஒரு 30,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குன்னா, என்கிட்ட ஒரு 5,000 இருக்குது, நான் வெளியில் எங்கேயோ ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு 5,000 ஏற்பாடு பண்ணுறேன், நீ பேலன்ஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் கட்டுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சமரசமாக பேசுங்க. இல்லை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டில் போய் அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க அம்மா கிட்ட பேசுங்க, அவங்க ரிலேட்டிவ் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு வந்துட்டு பேசுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாரும் புத்திக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு ஊரில் இருக்கவங்கள வச்சு பேசுறது, இல்லை அப்பா அம்மா வச்சு பேசுறது, இல்லை அவங்களே வீட்டிலே பெரிய ஆளுங்க இருப்பாங்கன்னா அவங்கள வச்சு பேசுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. முன்னாடியே பண்ணிடுங்க. ஸோ முன்னாடியே அதை சிவியர் ஆக்ஷன் எடுத்து பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயப்படலாம் தேவையில்லை. இதில் எந்த இதுவும் கிடையாது. சிவில் இம்பேக்ட் ஆகும், பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். ஸோ நீங்கள் ஆனால் எடுத்தவங்க அவங்க கட்டி தான் ஆகணும், அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அவங்க கட்டலைன்னா தான் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு அட்வொகேட்டை பார்த்து, அட்வொகேட் மூலிமா, ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலிமா, இல்லை செபி ரிஜிஸ்டர்ட் மூலிமா ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசி இது போல் இருக்கிற டீட்டெயிலை சொன்னீங்கன்னா ஃபர்தராக கிளியராக நீங்கள் எப்படி சேஃபர் ஜோனில் இருக்கிறது அப்படின்றத வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அதை வந்துட்டு சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்லலாம். ஸோ இதுதான் கோ அப்ளிகேஷன் அப்படின்றது. ஏன்னா இதுக்குன்னு தனியாக ரிஜிஸ்டர்ட் பண்ணவங்க, செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்மளுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்குது, அதன் மூலிமா என்கிட்ட வந்துட்டு நீங்கள் பேசலாம். அண்ட் அதே போல் உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதையும் நீங்கள் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.